ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமும் மகிமையும் மாட்சியும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கடவுளை வார்த்தையில் அக்கறையாக இருக்கணும். கடவுள் வார்த்தையில் அக்கறையாக இருக்கிறவன் உலக வார்த்தைக்கு அக்கறையாக இருக்க மாட்டான். அதுக்காக தெரிஞ்சுக்கிறவன் தான் 1-2 தெரிஞ்சுக்கிறான், அவ்வளோதான். அகங்காரின்னு என்னன்னா சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிறது அகங்காரம். கடவுளை ஆவி பெறாதவனா அகங்காரம். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே சொல்லியிருப்பேன். ட்ரெஸ்ஸு கொடுத்துறதுல கூட உங்களை ஆபரணங்கள், ட்ரெஸ்ஸுகள், பல வகையில் உங்களுடைய வெளிப்பாடுகளை எப்படி இருக்கணும், ஆவியானுக்கு ஏற்றபடி இருக்கணும். எவ்வளோ பேர் மாறிட்டு இருக்கீங்கன்னு தெரில. உங்களுடைய உடையில் கவனமாக இருங்க, கடலில் கவனமாக இருங்க, மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கட்டும். உங்கள் ஆபரணங்களை கரெக்டாக இருக்கு. ஆண்கள் ஆடையை பெண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பெண்கள் ஆடையை ஆண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சத்தியம் சொல்லுது. இங்கே சில தப்பாக செயல்படுவதை நான் உணர முடியும். சத்தியத்தை ஃபாலோ பண்ணலைன்னா அது வாழ்க்கையில் அகங்காரி பின்வாங்கி போகிற ஆத்மாவை மாறும். உடலை மூடுறதுக்கு தான் உடலை காட்டுறதுக்கு மூடலை. அமெரிக்காவில் உள்ளவங்க உடைய ஐரோப்பாவில் உள்ளவங்க சாமியார் சிஸ்டர் மாதிரி தான் போடுவாங்க, முழு உடை தான் போடுவாங்க. 200-300 வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் பின்காலத்தில் ஆண்கள் பெண் டைட்டாக பேண்ட் போடுற மாதிரி பெண்களும் போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆண்கள் அமெரிக்காவில் பல நாடுகளில் பார்க்குறேன், கோட் ஷூட்டை விட மாட்டுறான். அந்த கோட்டு ஷூட்டை போட்டு தான் அவன் எல்லா மேடைக்கும் போகிறான், எல்லா இடத்துலையும் வர்றான். எங்கேயாவது போகிற இடத்துல ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க. இந்த பெண்கள் மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாக்குள்ளே ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்க பெண்கள். 20 வருஷத்துக்கு முன்னால் ஷார்ட்ஸ் போட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால். 10 வருஷத்துக்கு முன்னால் ஜட்டி போட்டு தெரிஞ்சாளுங்க. இந்த இவ்வளவு தான் இருக்கும், தொடையோடு இருக்கும் ட்ரெஸ். இதெல்லாம் 10 இப்போவும் இருக்குது. இப்போ சமீபமாக ஐரோப்பா நாடுகளில் நிர்வாணமாக போகிறாங்க, நிர்வாணமாக திர்றாங்க. சில இடத்துல மட்டும்தான் அனுமதி இல்லை, துணியே இல்லை. அந்திகிறிஸ்து காலத்தில் நிர்வாணம் வெளிப்படும், அவன் தோன்ற காலம் சொல்லிட்டார். அன்றைக்கே சொல்லிட்டார் 2000 வருஷம் முன்னால் பவுல். இவைகளாம் காண்டு உணராத ஜனங்கள் நம்மளாம் பேதைகள். சத்தியம் சொல்லியிருக்குது, கண்டுக்கிறணும். சோதம் குமாரா போல இது ஐரோப்பாவில், அதான் கிறிஸ்தவ நாடு, இதுக்கு பேர்லாம் கிறிஸ்தவ நாடு. நான் நாடையை உரித்து கொண்டே வருவேன்னாரு பைபிளில். ஏன் இங்கே இருக்கவங்க அப்படி யோக்கியமாக இருக்கோமா? எங்கேயாவது ஒரு லக்கில் காட்டணும்னு தர்றாங்க. அப்புறம் பாட்டி கொஞ்சம் காட்டும், அப்புறம் அது மக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காட்டும், அது பேத்தி இன்னும் கொஞ்சம் முழுசாக காட்டும், அப்புறம் அது சந்ததி அப்புறம் அவுட் ஆகிடும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும் போது கொஞ்சோண்டு புளிப்பு மாவு ஏறாதபடி பார்த்துக்க, கவனமாக இரு. உன் ஆடைகளை கவனமாக இரு, உன் உடுத்தலை கவனமாக இரு, உன் ஆபரணங்களை கவனமாக இரு. யாரையும் ஏமாத்தாத, யாருக்காக உடுத்தாத, யாருக்காக செயல்படாத. நீ உன்னையே தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்து, வழி நடத்துன்ற. இதுக்கு பேர் என்னது? அகங்காரி, அகங்காரக்காரன், குடிகாரன். நம்ம குடிகாரனை பார்த்தோன்னா சரி குடிகாரன் தான் மோசம். நம்ம எந்த இலக்கில் மோசமாக இருக்கோம்? எல்லா வகையிலையும் செயல்படுகிறது, வாழ்கிறது பல முறையில். ஒவ்வொன்றையும் நம்ம யோசிக்கணும். நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம யோசித்து கேட்கணும், ஆண்டவர் பிரியமாக இருக்கணும். நான் செய்கிறதான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அகங்காரி.